ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பீட்ரூட்டில் சாம்பார் பண்ண போகிறோம். சும்மா சிம்பிளாக ஈஸியாக. எப்போவுமே நம்ம பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. இதில் எந்த வெஜிடபிள் சேர்க்காத வெறும் பீட்ரூட்டு சாம்பார் பண்ண போகிறோம். சும்மா ஈஸியாக வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். 4 வந்து பீட்ரூட்டு மீடியம் சைஸு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், ஒரு 3/4 கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். சின்ன கப்பு தான் இது. ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும், அவ்வளோதான் பருப்பு இது. அதுலேயே சின்ன கப்பு இருக்குது பாருங்கள். இந்த சின்ன கப்பு 3/4 கப்பு அளவு சாம்பார் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இது சாம்பார் பொடி 4 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறோம். சும்மா கொஞ்சோண்டு புளி பாருங்கள் ஊற வச்சுக்கிறோம். இது 2 பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸில் 2 இருக்குது. அதே மாதிரி பெரிய சைஸு ஆனியன் இருக்குது, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 சொல்ல பூண்டு இருக்குது, உரிச்சி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலை இருக்குது தாளிக்கிறதுக்கு. இது கடுகு 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூன் இருக்குது தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு, 3 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இது இருக்குது மஞ்சள் பொடி. பாருங்கள், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சிட்டோம். 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோன்ட்டுன்னு பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து இப்போது பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இதில். அப்புறமா வெங்காயம் ஒரு பாதி சேர்த்துக்கலாம் இதில். திரும்ப தாளிக்கிறதுக்கு பாதி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதில். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போ இது வந்து ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 3 விசில் தான் விட்டோன்னா ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. சும்மா நம்ம அப்படியே பண்ணி விட்டால் போதும். சும்மா கடிது வேணாம், ஏன்னா நல்லா கொழிஞ்சிச்சு தான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம். பாருங்கள், நல்லா ஒரு சொம்பு அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நம்ம காய் போடுறோம் இல்லைங்களா, காய் சேர்க்குறோம். அது நல்லா காய் வேகணும், ஒரு 10 நிமிஷம் காய் வேகணும். பீட்ரூட் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில். நம்ம அப்படியே வைக்கலாம், விசில் விட்டுறது வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்துடும். இப்போ இது கூட மேலே நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த பொடி இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்குறோம் ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டாக்கா காயும் நல்லா வெந்துடும். இந்த சாம்பார் பொடி இது பச்சை வாசனை இருக்குது இல்லைங்களா, இது கூட நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் புளி தண்ணி கூட நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்க்கல இது வரைக்கும். காய் வேகிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணினா காய் வெந்து வேக கலரு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இது பீட்ரூட் பாருங்கள், இப்போவே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இது 10 நிமிஷம் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், ஒரு சின்ன கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் வித கடுகு சீரகம் 2 சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்சணும் இருக்குது. வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வதங்குதுன்னா பெருங்காயம் கூட இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூனு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம குக்கர்லேருந்து ஒரு வேறு கடாயில் மாற்றிக்கணும். பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், பீட்ரூட் கூட நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டோம் வேவுக்கு. பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இதே இன்னும் கொஞ்சம் விட்டால் அதுக்கப்புறமா திரும்ப இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க, கூட கலர் இன்னும் சேர்ந்துனே போவோம் நல்லா. பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி தண்ணி வச்சா போதும், ரொம்ப திக்கு வைக்கிறது வேண்டாம். திக்காக இன்னும் இது நம்ம வச்சிட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். பாசி பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம்.
இப்போ தண்ணியாக வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் திக்காகிடும். திக்காகவே வச்சுட்டுக்கா ரொம்ப ரொம்ப திக்காகிடும். அதுக்கோசரம் தான் இப்படியே இருக்கட்டும். பாருங்க எவ்வளோ நல்லா நம்ம குக்கரில் வைக்கிறது வேண்டாம். 10 நிமிஷம் வச்சாலே நல்லாயிடும். இது வந்து பாருங்கள் பீட்ரூட் சாம்பார் வந்து இதில் இப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த காயும் இதில் சேர்க்குறது வேண்டாம். எல்லாமே நார்மலாகவே நம்ம எல்லாமே காய் சாம்பார் பண்ணுறோம் இல்லைங்களா, அது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் பீட்ரூட் பண்ணாக்கா வெறும் பீட்ரூட் இது மட்டும் தான் பண்ணால் இதே ஒரு தனி சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொதிக்கி விட்டுக்கிறோம். பாருங்கள் இந்த சைடுக்குறோம். நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து தாளிப்பி பண்ணி போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். பீட்ரூட் நார்மலாகவே பீட்ரூட் யாரும் சாப்பிடாதவங்க இது பீட்ரூட் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பொரியல் தான் ரொம்ப சாப்பிட்றது இல்லைங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாம்பார். அதுக்கோசரம் தான். இது கூட எந்த காயும் சேர்க்காதீங்க. சேர்த்தாக்கா இது டேஸ்ட் வராது. இது பீட்ரூட்டு செப்பரேட்டாகவே பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஜல்தி ஆகிடும். எல்லாமே பருப்பெல்லாம் சேர்த்து கூட்டி வச்சிட்டோன்னாக்கா ஒரு 3 விசில் விட்டோன்னவே அதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். காய் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேணும்னா குக்கரில் விசில் விடலாம். பருப்பெல்லாம் வெந்து அப்புறமா காய் சேர்த்து ஒரு விசில் இருந்தால் காய் ஜல்தி வெந்துடும். அதுக்கோசரம் தான். நல்லா கொஞ்சம் ஆகட்டும், அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஆனியன் எல்லாம் வதங்கிடுச்சு. பாருங்கள் இந்த கலர் ஆயிடுச்சு ப்ரௌனாக. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் பாருங்கள் நம்ம சேர்த்துட்டோம். இதில் தாளிச்சிருந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லாக இப்போது கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக சால்ட்டு. இதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஏன்னா நம்ம ஒன்று கடாயில் கேஸ் ஆஃப் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதி விட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா 1 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பீட்ரூட் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 பீட்ரூட் இருந்தால் கூட போதும், இதில் பண்ணிடலாம். சாம்பார் ஈஸி தான், ரொம்ப ஜாஸ்தி இல்லை. எல்லாம் வச்சு எடுத்து போட்டுட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வேறன்னா எதனா ஒரு பொரியல் இல்லை அப்பளமோ எதுனா வச்சுக்கினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இன்னும் இது கலர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். பீட்ரூட் சாம்பார் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பீட்ரூட் சாம்பார் ரெடி. இது செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.